வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த ஃபங்க்ஷனை எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த மார்க்ஸுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆவரேஜ் மார்க் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுங்க. ஆவரேஜ்னு கொடுத்துட்டு எந்தெந்த மார்க்ஸ் வேணுமோ அந்த மார்க்ஸை மட்டும் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இங்கே 15 வருது. இதுவே நான் வந்து ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 40 தான் வருது ஆவரேஜ். ஸோ என்ன டிஃப்ரெண்ட், இங்கே 50 வருது, இங்கே 40 வருது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு எந்தெந்த மார்க்கு 35 ப்ளஸ் 25 ப்ளஸ் 60 ப்ளஸ் 80. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோனா எனக்கு 200 டிவைடட் பை 4 தான் வந்து 50. ஆவரேஜ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா நம்பர்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கு. அவர் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஆப்சண்ட் ஆகிருக்காரு. ஸோ நம்ம ஏஏன்னு போட்டிருக்கோம். ஏஏன்றது ஆல்ஃபபெட்ஸ். ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஆல்ஃபபெட்ஸை இக்னோர் பண்ணிடுது, நம்பர்ஸை மட்டும்தான் ஆவரேஜுக்கு கால்குலேட் பண்ணிடுது. தென் 200 டிவைடட் பை 5 தான் வந்து 40. ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா நம்பர்ஸ் அண்டு ஆல்ஃபபெட் ரெண்டுத்தையுமே சேர்த்து கவுண்ட் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் எழுதின சப்ஜெக்டோட ஆவரேஜ் வேணும்னா நீங்கள் ஆவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட் எழுதின சப்ஜெக்ட் அண்ட் எழுதாத சப்ஜெக்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து மொத்த சப்ஜெக்டோட ஆவரேஜ் வேணும்னா நீங்கள் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்பர்ஸுக்கு மட்டும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணுன்னா நீங்கள் ஆவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டேட்டாவில் நம்பர்ஸ் அண்டு ஆல்ஃபபெட்ஸுக்கும் சேர்த்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணுன்னா நீங்கள் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.